நீங்க பிரெக்னென்ட்டா இருந்தாலோ, இல்லன்னா புது பேரண்ட்ஸா இருந்தாலோ, உங்களுக்கு இந்த டவுட் கண்டிப்பா இருக்கும். நம்ம குழந்தைக்கு எங்க வேக்சினேஷன் போடுறது? கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்லயா? இல்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையா? அப்படிங்கிற டவுட் தான் அது. ஸோ கவர்மெண்ட்ல வந்து பொதுவா வேக்சின்ஸ் வந்து எல்லாமே இலவசமா தருவாங்க. ஆனா பிரைவேட்ல எல்லாமே வந்து காசு குடுத்து தரணும். பிளஸ் டாக்டரே வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இத தவிர்த்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் வேக்சின்ஸ்க்கு என்னென்ன வித்தியாசம் இருக்கு? வலியுள்ள தடுப்பூசி, வலியில்லா தடுப்பூசிக்கான வித்தியாசங்கள் என்னென்ன? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். கவர்மெண்ட் வேக்சினும் சரி, பிரைவேட் வேக்சினும் சரி, பாதுகாப்பு, தரம், வீரியம் இந்த 3லயுமே சரிசமமா இருக்கும். இத தவிர்த்து வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்ல என்ன வித்தியாசம்னா, பிரைவேட்ல சிங்கிள் டோஸ் வயல்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு குடுவையில ஒரு குழந்தைக்கு போட வேண்டிய வேக்சின் அளவு மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால அந்த குழந்தைக்கு அந்த வேக்சினை போட்டுட்டு அந்த குடுவைய அப்படியே தூக்கி எறிஞ்சிருவாங்க. இதே இது கவர்மெண்ட்ல வந்து மல்டி டோஸ் வயல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஒரு குடுவையில கிட்டத்தட்ட 5, 6 குழந்தைங்களுக்கு அந்த குடுவையில இருந்தே நீங்க வேக்சின் எடுத்து போடலாம். சிரிஞ்சஸ் மட்டும் ஒரு ஒரு குழந்தைக்கும் தனித்தனி சிரிஞ்சஸ் வச்சிருப்பாங்க. இதனால வந்து ஒரு குழந்தைக்கு கோல்டு இருந்தாலோ நம்ம குழந்தைக்கு பரவிரும், இல்ல காய்ச்சல் இருந்தா நம்ம குழந்தைக்கு பரவிரும் அப்படிங்கிற பயம் இருக்க தேவையில்ல. ஆனா வந்து அந்த வேக்சினை எடுக்கும்போது அந்த சிரிஞ்ச் அளவை பார்த்து எடுக்கிறதுனால கொஞ்சம் ஓவர் டோஸ், அண்டர் டோஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதனால ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. இத தவிர்த்து வந்து இந்த 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரம் போடப்படுற வேக்சின்ஸ்ல தான் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த டைம்ல போடுற வேக்சின் கவர்மெண்ட்ல போட்டா ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் இருக்கும். ரொம்ப ரேஷஸா வந்துரும். குழந்தை வந்து ஒரு 3, 4 நாளைக்கு அனத்திக்கிட்டே இருக்கும். நல்ல ஹை ஃபீவர் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இன்ஜெக்ஷன் தொடையில தான் போடுவாங்க. அந்த இடத்துல நல்லாவே வீக்கம் வந்துரும். நல்ல வலியும் இருக்கும். ஆனா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு 3, 4 நாளைக்கு மட்டும் தான் நடக்கும். அதுக்கடுத்து வந்து ஃபீவர் தானாவே குறைஞ்சிரும். ஒருவேளை உங்க குழந்தை வந்து ப்ரீமெச்சூர் பேபியா இருக்கு, இல்ல இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, சிவியர் அலர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற அனஃபைலாக்சிஸ் வர வாய்ப்பு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம ரொம்ப ஃபீவர் ஜாஸ்தியாக ஆக சில சமயம் வலிப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன் தான். அதனால தான் எப்பவுமே குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ஒரு 30 நிமிஷம் நீங்க ஹெல்த் கேர் சென்டர்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா பிரைவேட்ல ஒரு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபீவர் ஒரு 1, 2 நாள் லைட் ஃபீவர் இருக்கும். அத தவிர்த்து வேற வீக்கமோ, இல்ல உடம்புல ரேஷஸோ அந்த மாதிரி எதுவுமே வராது. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு ரூ. 8,000லேருந்து ரூ. 9,000 வரைக்கும் இந்த வேக்சின் வந்து பிரைவேட்ல குடுக்குறாங்க. அப்படி என்ன வித்தியாசம் இந்த சிம்டம்ஸ் இவ்வளோ சிவியராகவும் சிவியர் இல்லாமலும் வரதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிடிடபிள்யூபி வேக்சின் அப்படிங்கிறது கவர்மெண்ட்லேயும், டிடிஏபி வேக்சின்ங்கிறது ப்ரைவேட்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து டிப்தீரியா டெட்டனஸ்க்கு 2 இடத்துலையும் சமமாக தான் இருக்கும். ஆனால் அந்த பெர்டூசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இருமலுக்கு மட்டும் ஹோல்சேல் பெர்டூசிஸ் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. ஆனால் ப்ரைவேட்ல கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷனாக ஏசெல்லுலார் பெர்டூசிஸ் அப்படிங்கிற ஒரு வேக்சினை வந்து தராங்க. இதோட சேர்த்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சல் டைப் பி இது 2மே சேம் தான். சேர்த்து 5 டிசீஸ்க்கு பென்டாவேலண்ட் வேக்சின் அப்படிங்கிறது தான் இந்த 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரத்துல குடுக்குறாங்க. இந்த ஹோல்செல் பெர்டூசிஸ் அப்படின்னு சொல்லப்படுறது உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ட்ரிகர் பண்ணும். அதனால வந்து உங்களுக்கு வீரியம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கனால சிம்டம் வருமே தவிர 2 வேக்சின் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே அளவு சமமான ப்ரொடெக்ஷன் தான் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த கவர்மெண்ட்லயும் பிரைவேட்லயும் போடப்படுற வலியுள்ள தடுப்பூசி, வலியில்லா தடுப்பூசிக்கான வித்தியாசம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்ஜெக்ஷன் போடும்போதே வலி இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பெயின் ஊசி குத்தும்போது இருக்கிற பெயின் கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஆனா அந்த சிம்டம்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிரைவேட்ல ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இத தவிர்த்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லயும், பிரைவேட்லயும் வேக்சினேஷன் ஷெட்யூல்லயே ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்க வந்து ஒரு வேள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் குடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு சேமா இருக்க வாய்ப்பு இருக்காது. ஆனா கவர்மெண்ட்ல அப்படி கிடையாது. இந்தியா முழுக்க ஒரே சார்ட் தான். ஒரே நம்பர் ஆஃப் வேக்சின்ஸ் தான் இருக்கும். பிரைவேட்ல சில எக்ஸ்ட்ரா வேக்சின்ஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட்ல இருக்காது. அதனால உங்களுக்கு பிரைவேட்ல இருந்து இந்த வேக்சின்ஸும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளெக்சிபிள் சார்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. இப்ப என்னென்ன வேக்சின்லாம் பிரைவேட்ல இருக்கும், ஆனா கவர்மெண்ட்ல இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து டைபாய்டு
காய்ச்சலுக்கான வேக்சின் பிரைவேட்ல மட்டும் தான் இருக்கும். சிக்கன் பாக்ஸ் வேக்சின் வாரிசெல்லா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சின்னம்மைக்கான தடுப்பூசியும் பிரைவேட்ல மட்டும் இருக்கும். ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, ஹெப்பாட்டிட்டிஸ் பிங்கிறது மஞ்சக்காமால வைரஸ்னால வருது. ஏங்கிறது வந்து உங்களுக்கு தண்ணி அப்புறம் ஃபுட்டு சில ஏரியால அந்த மாதிரி பரவுற ஒரு மஞ்சக்காமாலை நோய். அது வந்து உங்களுக்கு பிரைவேட்ல மட்டும் தான் இருக்கும். சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லப்படுற இன்ஃப்ளூயன்ஸாக்கான வேக்சினும் பிரைவேட்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இத தவிர்த்து எம்ஆர் அப்படிங்கிற ஒரு வேக்சினும் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல போடுவாங்க. அது வந்து மீசேல்ஸ், பெரியம்மை, ருபெல்லா இந்த 2த்துக்குமான தடுப்பூசி. ஆனா இதையே பிரைவேட்ல எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. மம்ப்ஸ் வைரஸ்க்கும் சேர்த்து போடுவாங்க. ஸோ இந்த மம்ப்ஸ் வைரஸ் வந்து மூளை காய்ச்சல வந்து உண்டாக்குற ஒரு மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற மூளை காய்ச்சல உண்டாக்கும். அது மட்டும் இல்லாம சில சமயம் அவங்க வளரும் பொழுது இன்ஃபர்டிலிட்டி குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு கருத்தரிக்கிற தன்மையை குறைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த வைரஸ் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா. ஸோ அந்த வைரஸை தடுக்கிறதுக்கான வேக்சினும் சேர்த்து எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட்ல போடுவாங்க. அப்புறம் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் சளி காய்ச்சலை பத்தி நான் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா குழந்தைங்களுக்கு வேக்சினேட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த வேக்சினேஷனை வருஷம் வருஷம் எடுக்கணும். சில அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி கூட எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த வைரஸ் வந்து அடிக்கடி உருமாறிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து வருஷம் வருஷம் எடுக்க சொல்லுவாங்க. இத வந்து நீங்க எல்லா வருஷமும் எடுக்க தேவையில்ல அப்படின்னாலும், குழந்தையா இருக்கும் பொழுது நீங்க வந்து இந்த வேக்சினை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, குழந்தைக்கு ஒருவேளை சளி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா, ரொம்ப ஃபீவர் ரொம்ப ஹையா போயிடும். அது மட்டும் இல்லாம மூக்கு அடைப்புனால சில சமயம் சுவாசிக்க கூட முடியாம போயிடும். அதனால இந்த வேக்சினை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி பீடியாட்ரிஷியன்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இப்போ இந்த சார்ட் வந்து என்னோட பீடியாட்ரிஷியன் கிட்ட நான் சஜஷன் கேட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சார்ட். இதுல வந்து நீங்க கவர்மெண்ட்ல என்னென்ன வேக்சின்ஸ் எடுக்கலாம், பிரைவேட்ல என்னென்ன வேக்சின்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லா டிசீஸும் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படிங்கிற பேசிஸ்ல இந்த சார்ட்டை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு உங்க பீடியாட்ரிஷியன்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்க குழந்தைக்கும் இதே ஃபாலோ பண்ணா கவர்மெண்ட்ல இல்லாத சில டிசீசஸ்க்கும் நீங்க வந்து வேக்சின் கவர்டா கொடுக்கலாம். ஸோ முதல் வேக்சின் வந்து பிசிஜி, அப்புறம் வந்து ஓபிவி ஓரல் போலியோ வைரஸ். ஸோ இந்த வேக்சின் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க கவர்மெண்ட்ல பிரசவம் பார்த்தாலும் பிரைவேட்ல பிரசவம் பார்த்தாலும் அவங்களே வந்து இந்த வேக்சினை போட்டுருவாங்க. அடுத்த நாளே குழந்தைக்கு போட்டுருவாங்க. அடுத்து இருக்கிற இந்த 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரம் நான் சொன்ன வேக்சின் இருக்கு இல்லையா, பென்டாவேலண்ட். இது வந்து கவர்மெண்ட்லயும் தராங்க, பிரைவேட்லயும் தராங்க. உங்களுக்கு பிரைவேட்ல போனா வலி இல்லாத ஆப்ஷன் இருக்கும். அதாவது சிம்டம்ஸ் கொஞ்சம் குறையிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து கொஞ்சம் ரொம்ப அழுகும். சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் சிவியரா இருக்கும். அத தவிர உங்களுக்கு வந்து பாதுகாப்பு, வீரியம் 2ம் சமம் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்லயே இத வந்து நீங்க எடுத்துக்கலாம். 6வது வாரம் சொல்லப்படுற டைஃபாய்டு, டிசிவி வேக்சின், டைஃபாய்டு அப்புறம் வந்து ஃப்ளூ வேக்சின், சளி காய்ச்சலுக்கான வேக்சின் உங்களுக்கு கவர்மெண்ட்ல இல்ல. அதனால பிரைவேட்ல இத போய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்களுக்கு காய்ச்சலோ இல்லைன்னா ரொம்ப அதிகமான மூக்கடைப்போ வந்துச்சு அப்படின்னா மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்படும். அதனால இந்த வேக்சினை கண்டிப்பா பிரைவேட்ல போய் எடுத்துக்கோங்க. 7வது மாசம் ஃப்ளூக்கு ஒரு ஃபாலோ அப் வேக்சின் இருக்கும். அதையும் பிரைவேட்ல போய் எடுத்துக்கலாம். 9வது மாசத்துல கவர்மெண்ட்ல எம்ஆர்ன்னு சொல்லியும் பிரைவேட்ல எம்எம்ஆர் அந்த மம்ப்ஸ் வைரஸையும் கவர் பண்ணி தரதுனால நீங்க மம்ப்ஸ் இருக்கிறதுனால நீங்க பிரைவேட்ல போய் இந்த வேக்சினை எடுத்துக்கலாம். 12வது மாசத்துல ஹெப்பா 1 அந்த மஞ்சக்காமால வந்து தண்ணீராலயும் உணவுனாலயும் பரவுது இல்லையா, அந்த வேக்சின். அது மட்டும் இல்லாம மெனிஞ்சோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின் எம்சிவி அப்படிங்கிற ஒரு வேக்சினும் தராங்க. இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ1 வந்து சில ஏரியால மட்டும்தான் பரவும். அந்த ஏரியால ஆல்ரெடி அந்த ஏ வைரஸ் இருக்கு, ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்போதான் அது வந்து பரவும். அதனால வந்து அந்த ஏரியால இருக்கிற பீடியாட்ரிஷியன் அதை யூஸ்வலா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எம்சிவி 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப வீக் இம்யூன் சிஸ்டம் இருக்கு, இல்லைன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னா தான் டாக்டர் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் இது இல்ல அப்படின்னாலும் ஒரு பாதுகாப்புக்காக எடுக்கணும்னா எடுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இல்ல அப்படின்னாலும் விட்டுறலாம். 15 மந்த்ல அந்த பிசிவி-B1 அப்படிங்கிறது வந்து நிமோனியாவை தடுக்கிற நியூமோசில் அதேதான். MMR2 ஒரு பூஸ்டர் ஷாட் கொடுக்குறாங்க. இன்னொன்னு வந்து வாரிசெல்லா அந்த சின்னம்மைக்கான வேக்சின். சின்னம்மையுமே சில சில ஏரியாக்கள்ல மட்டும்தான் வரும். அதனால அதுவும் நீங்க எடுக்கிறது அப்படின்னாலும் அது உங்க சாய்ஸ் தான். உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த ஏரியால சின்னம்மை பரவுது, அந்த ஏரியால தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா இந்த வேக்சினை எடுக்கணும்.
18வது வாரத்துல டிபிடி பூஸ்டர் ஒண்ணு போடுறாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட், பிரைவேட் 2லயுமே போடுறாங்க. நீங்க தாராளமா கவர்மெண்ட்லேருந்தே அத எடுத்துக்கலாம். 2வது வருஷத்துல இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் உங்களுக்கு வந்து பிரைவேட்ல குடுக்குறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின மறக்காம நீங்க எடுங்க. ஏன்னா 2 வயசுல கூட குழந்தை இன்னும் பேச முடியாது, ஊசி போட்டுக்காது, மாத்திரை சாப்பிடாது. ஸோ அதனால கண்டிப்பா இந்த வேக்சின பிரைவேட்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 5 வயசுலயும் உங்களுக்கு டிபிடி பூஸ்டர் அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் தராங்க. ஆனா 5 வயசுல குழந்தைங்க வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிருவாங்க. நீங்க குடுக்குற மாத்திரை சாப்பிடுவாங்க. காய்ச்சல் வந்தாலும் நல்ல ஸ்கூலுக்கு லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னா ரெஸ்ட் எடுப்பாங்க. அதனால அந்த சமயத்துல நீங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் எடுக்க தேவையில்ல. கவர்மெண்ட்ல இருந்து நீங்க வந்து டிபிடி பூஸ்டர எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சார்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணாலே எல்லா டிசீஸ்க்குமான வேக்சின் கவரேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ சிடிஎஸ்சிஓ அப்படின்னு சொல்ற ஒரு பேனல் எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து இந்த வேக்சின்ஸ் எல்லாம் மக்களுக்கு தேவையானது, பாதுகாப்பானதுன்னு ரெகுலேட் பண்ணப்பட்டு எல்லா வேக்சினுமே வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட்லயும், பிரைவேட்லயும் கொடுக்கப்படுற வேக்சின்ஸ்க்கு என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருக்கும். அதனால மறக்காம எல்லா டிசீஸ்க்குமான வேக்சினேஷன் நீங்க எடுத்துருங்க. அப்ராப்ரியேட் ஷெட்யூல், கரெக்டான ஷெட்யூலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 6வது வாரம் எடுக்க வேண்டிய வேக்சினை 10வது வாரம் எடுத்துட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் அந்தந்த டைம்ல எடுக்கும்போது தான் அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். கவர்மெண்ட்ல என்னென்ன வேக்சின் ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதை கண்டிப்பா நீங்க எடுத்துருங்க. இல்ல எங்களால பிரைவேட்ல எடுக்க முடியாதுன்னு சொன்னா கூட கவர்மெண்ட்ல இலவசமா தரப்படுற அவ்வளவு தடுப்பூசிகளையும் மறக்காம நீங்க எடுக்கணும். இதை தவிர்த்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்தே இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்தே நிறைய கேள்விகளுக்கான பதில்களை அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க அங்க போனாலே உங்களுக்கான பதில் கிடைக்கும். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவு அக்யூரேட்டா நான் வந்து பதில் சொல்றேன். மறக்காம வேக்சினேட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.